நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தமிழ்நாட்டில் தொடக்க கல்வி இயக்குநரகத்தின் கீழ் செயல்படும் 35 மாவட்டங்களைச் சேர்ந்த 207 அரசு பள்ளிகளில் ஒரே ஒரு மாணவர் கூட சேர்க்கப்படவில்லை என்ற காரணத்தால் அவற்றை மூடும் நடவடிக்கையில் திமுக அரசு இறங்கியுள்ளதாக வெளியான தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கையை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கடுமையாக கண்டித்துள்ளார். அவர் தெரிவிக்கையில் 10 ஆண்டுகளில் தனியார் பள்ளிகள் எண்ணிக்கையிலும் மாணவர் சேர்க்கையிலும் வேகமாக வளர்ச்சியடைந்துள்ளன. இதனால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து பல பள்ளிகள் வெறிச்சோடி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது 37,554 அரசு பள்ளிகளில் 52.75 லட்சம் மாணவர்கள் மட்டுமே படிக்கின்றனர். அதே சமயம் 12,970 தனியார் பள்ளிகளில் 63.42 லட்சம் மாணவர்கள் படித்து வருகின்றனர். பல தொடக்க பள்ளிகளில் மாணவர்கள் இல்லாமை, சில பள்ளிகளில் ஒற்றை இலக்க மாணவர் சேர்க்கை என்பது உண்மையாக இருந்தாலும் இதற்கான தீர்வு பள்ளிகளை மூடுவது அல்ல. அரசு பள்ளிகளில் மக்களின் நம்பிக்கையை அதிகரித்து கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும். மாநிலத்தில் தற்போது 22,831 தொடக்க பள்ளிகளும் 6,587 நடுநிலை பள்ளிகளும் உள்ளன. இப்பள்ளிகளில் குறைந்தபட்சம் ஒரு பிரிவுக்கே ஆசிரியரை நியமித்தாலும் 1,66,851 வகுப்பறைகள் தேவைப்படும் நிலையில் ஆசிரியர்கள் வெறும் 65,000 பேர் மட்டுமே உள்ளனர். இந்த பெரும் பற்றாக்குறையால் கல்வி தரமும் மாணவர் சேர்க்கையும் பாதிக்கப்படுகிறது. எனவே மாணவர்கள் இல்லாத பள்ளிகளிலும் ஆசிரியர்களை நியமித்து உள்ளூர் மக்களிடம் பரப்புரை செய்து மாணவர்களை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்தே தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஆதரவாக அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை சீரழிக்கும் போக்கு நீடித்து வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே மூடப்படும் 207 பள்ளிகளையும் தொடர்ந்து நடத்தி கூடுதல் ஆசிரியர்களை நியமித்து மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் திமுக அரசுக்கும் மூடுவிழா நடத்த மக்கள் தயாராகி விடுவார்கள் என்று அன்புமணி எச்சரித்துள்ளார்.